அல்டிமேட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் பண்ண போகிறோம். நம்ம ரவையை வச்சு எப்போவுமே உப்புமா வீட்டில் செய்வோம், அப்படின்னா கிச்சடி பண்ணியிருப்போம். ஆனால் அதுவே கொஞ்சம் ஒரு காரசாரமாக ஸ்டைலில் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த காரா பாத் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் ரவைக்கு 1/4 கப்பு தாங்க காய்கறி இருக்கணும். இதை தாண்டி இது முக்கியமான யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வாங்கி பாத் மசாலாங்க. அது நம்ம கடையிலே கிடைக்கும். இது அப்படி கடையில் கிடைக்கலனா இதுக்கு இன்னொரு ஆல்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா சாம்பார் தூளியும் கரம் மசாலா சேர்த்து போட்டால் அதான் வாங்கி பாத் மசாலாங்க. சுட சுட காரா பாத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு நீர் சட்னி. அந்த நீர் சட்னின்றது தாளிப்பு இல்லாத நீர் சட்னிங்க. தாளிப்பே வேணாங்க அந்த சட்னிக்கு. இனிமேல் உங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வச்சு ரவை செஞ்சாலே வீட்டில் நிறைய பேர் கோவப்படுவாங்க. ஆனால் இனிமேல் கோவப்பட மாட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பர் ரெசிபியை பார்க்க போகிறோம். வணக்கம் ஹரிஷ். நமஸ்காரா. நமஸ்காரா. என்ன ஸ்பெஷல் நமஸ்காரம் அப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறோம்? கர்நாடகா போகிறோம். இப்போ எங்கள் சென்னையில் கிளம்புறோமா? ஆமாம், சென்னையிலேருந்து கிளம்புறோம். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி வந்து நம்ம காரா பாத் பண்ணுறோம் நம்ம ஸ்டைலில். ஓகே. ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. கோல்டு வினர் ஆயில் 200 ml, நெய் 200 ml, கடுகு 20 கிராம், வேர்க்கடலை 40 கிராம், ஜீரகம் 10 கிராம், இஞ்சி 60 கிராம் பெருசு பீஸாக எடுத்துகிட்டு அதை நைஸாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா 50 கிராம் எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. கேரட் வந்து 150 கிராம், பீன்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் சொல்லுவோம்ல நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறது, அது வந்து 100 கிராம், குடமிளகா நைஸாக கட் பண்ணது 100 கிராம், பச்சை பட்டாணி 150 கிராம், தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் தக்காளி எடுத்துக்கிறோம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 350 கிராம் வெங்காயம் எடுத்துக்கிறோம் நம்ம. கொத்தமல்லி தேவையான அளவு 20 கிராம் வாங்கி பாத் மசாலா, தேங்காய் திருவண்ண தேங்காய் 50 கிராம், உப்பு தேவையான அளவு, முந்திரி 100 கிராம், டபுள் ரோஸ்டட் ரவா 1 கிலோ. சரி, இப்போ தேவையான பொருள் சொல்லிட்டீங்க. பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? கோல்டன் ஆயில் வந்து நம்ம 200 ml ஊற்றிக்கிறோம். ஆமாம், சரி, ஓகே. எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு ஃபஸ்ட்டு போடுறோம். நம்ம கடுகு வந்து 20 கிராம் போடுறோம் நம்ம. ஓகே. அடுத்த ஜீரகம் 10 கிராம் போடுறோம். சரி, ஜீரகத்தை புரிஞ்சிச்சு. முந்திரி போட்டுருந்துச்சு. முந்திரி 100 கிராம் இருக்குது முந்திரி. இதுக்கப்புறம் கருவேப்பிலை. கருவேப்பிலை தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு அடுத்த வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் 350 கிராம் வெட்டி வச்சுருக்கேன். நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டுருவோம். ஓகே. வெங்காயம் வந்து கட் பண்ணுற பக்கம் ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கும். இப்போ பிரியாணிக்கெலாம் ரேண்டமாக ஸ்லைஸ் பண்ணி போடலாம். ஆனால் இதெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டால் தான், ஏன்னா அந்த யூஸ் பண்ணுற பொருள் ரொம்ப பொடியான பொருள், அதோட மிக்ஸ் ஆகணும். அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பொடிசாக கட் பண்ண சொல்கிறோம். கரெக்ட், நீங்கள் சொன்னால் கரெக்ட் தான் சார். இஞ்சியும் பச்சை மிளகா போட்டு நான் அப்போ சைடில் கடை வெட்டுறேன். இல்லை அப்படிலாம் இல்லை, இஞ்சி அந்த பச்சை மிளகா போடலாம். இஞ்சி வந்து ஒரு 60 கிராம் இஞ்சியை தோல் எடுத்து நைஸாக வெட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அதை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். சரி, ஓகேடா. அதுவும் போட்டாச்சு. ஸோ இது வதக்கும் போது என்ன பக்குவத்தில் வதக்குறோம்? வதக்கிறது வந்து 30 to 40% செஃப். இது சரிடா. வதக்குனதுக்கப்புறம் நம்ம கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, குடமிளகா போட்டுடுறோம். ஓகே, டன். எல்லாத்தையும் போட்டுருவோம். எஸ். அந்த 30% வதங்கி வந்த பிறகு நம்ம யூஸ் பண்ணுவோம். எஸ் செஃப், எஸ் செஃப், எஸ் செஃப். வெங்காயம் வதங்கின பக்குவத்துக்கு கம்மி பாருங்க. கிட்டத்தட்ட டிரான்ஸ்பரண்ட் சொல்லுவோம்ல. ஓகே, இந்த டிரான்ஸ்பரண்ட் அந்த பக்குவம் தான். சரி, வெங்காயம் வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் இப்போ கேரட்டு, குடமிளகா, பச்சை பட்டாணி, பீன்ஸ் நாங்கள் எல்லாமே போட்டுருவோம். ஒரே கலவை. கேரட் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். வீட்டில் இந்த ரவையை கண்டா ஓடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சில பேருக்கு ரவைனா ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ரவை உப்புமாவா, ஐயோ அம்மா சொல்லுவாங்கல்ல, அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். எஸ், பீன்ஸு இது நல்லா வதக்கணும். ஒரு 3 நிமிஷம் to 4 நிமிஷம் வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போயிடலாம் நம்ம. சொக்கடா. அப்போ பக்குவத்தை வதக்கி காட்டுங்க. இப்போ கிட்டத்தட்ட 4 மினிட்ஸ் வதக்கியாச்சு நம்ம சொன்ன மாதிரி. கிட்டத்தட்ட 50% வெந்துருச்சு எல்லாமே. ஓகே, இது போதும். ரொம்ப வதக்கிட்டா அப்புறம் வந்து ரொம்ப தண்ணியில் அப்படியே தண்ணி வேகும் போது ஒரு நல்லா இருக்காது. ஆமாம், எஸ். சரி, ஓகேடா. இதுக்கப்புறம் இப்போ வாங்கி பாத் மசாலா போடுறோம். இப்போ கம்மிங்க இதான் இல்லை? எஸ், இதான். ஓகேடா. 20 கிராம் போட்டாச்சு இது நம்ம. ஓகே, ஸோ இந்த குவான்டிட்டி 20 கிராம் போதும். போதும், தாராளமாக போதும். அப்போ வீட்டில் சமைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். அதிகமாக போடணும். ரொம்ப மசாலா அதிகமாக சேர்த்தாலும் இன்டேக் நிறைய போகாதில்ல. புரியுது. இப்போ வதக்கிறோம் செஃப் நம்ம. இப்போ ரவையை நம்ம போட்டுருவோம் செஃப். இப்போ தண்ணி ஊற்ற தண்ணி ஊற்ற வேணாம். ரவையை போட்டு கொஞ்சம் நல்லா சாட் பண்ணிட்டதுக்கப்புறம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி. சரி, ஓகேடா. இது ரவைன்னு சொல்லும்போது என்ன ரவை யூஸ் பண்ணுறது? இது டபுள் ரோஸ்டட் ரவை செஃப். டபுள் ரவை தான். நம்ம நல்ல 2 வாட்டி வறுத்த ரவை, டபுள் ரோஸ்டட் ரவை. இது நம்ம தனியாக ஒரு கடாயை போட்டு வறுக்கணும் அவசியம் இல்லை. ஓகேடா. இந்த மார்னிங் டைமில் எல்லோரும் டிஃபன் சாப்பிடும்போது ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து காரசாரம் இல்லாமல் சாப்பிடணும். ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக சாப்பிடணும். ஆனால் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு காரசாரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் எக்ஸ்ட்ரீம் காரம் இல்லை, வாய்க்கு ருசியான ஒரு காரம் அது. எஸ் செஃப், எஸ் செஃப், எஸ் செஃப். இது ஒரு சட்னி இருக்கு செஃப், அது ஹைலைட். அது ஓகே, நீர் சட்னின்னு சொல்லிட்டு. நீர் சட்னி. எஸ் செஃப், சூப்பராக இருக்கும். இது சூப்பராக அது சேர்த்து பண்ணலாமா? பண்ணிடலாம் செஃப். உங்களுக்கு கொடுக்கும்போது சட்னியோட தான் கொடுக்குறோம் உங்களுக்கு. அப்படியா? அது எப்படி பண்ண சொல்லுங்க. சொல்லிடுறேன். எஸ் ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? கொஞ்ச நேரம் வதக்கணும் செஃப். நம்ம இந்த ரவை கொஞ்சம் பைண்ட் ஆகும் செஃப் எல்லாத்தோட. அது இல்லாமல் கொஞ்சம் அதில் இருக்க ஆயில் கண்டென்ட்லாம் அந்த ரவையில் ஏறும் சார். அப்போ நம்ம தண்ணி ஈஸியாக ஊற்றினா லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது, ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் அந்த சமையல் பண்ணும்போது அழகாக காட்டும். சரி, ஓகே. அந்த ரவையை நல்லா வறுத்தாச்சு. நல்லா வறுத்தாச்சு. வறுத்த பிறகு அந்த கலர் பக்குவம் நல்லாவே மாறிடுது. காமிங்களா அதை? இங்கே பாருங்க, அந்த வறுத்த பிறகு அந்த ரவையும் உதிரி அதே டைமில் அந்த கலரும் நல்லா மாறும் பாருங்க. சட்டியில் ஒட்டவே இல்லை பாருங்க. ரைட்டு. எஸ் சார். ஓகே. இதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து தக்காளி போடுறோம், உப்பு போடுறோம். ஓகே, இந்தாங்க தக்காளி, உப்பு. தக்காளி ஒரு 150 கிராமு. ஓகே, நல்லா பொடிசா கப். ஆமாம். உப்பு இப்போதைக்கு நம்ம முக்கால் உப்பு போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் லாஸ்ட்டில் நம்ம உடைக்கும் போது போட்டுக்கலாம். சரி, ஓகே. இப்போ வேர்க்கடலை மேக்ஸிமம் யாரும் போட மாட்டாங்க. நான் ட்ரை பண்ணால் சூப்பராக இருந்துச்சு. நான் வேர்க்கடலை போடுறேன். இல்லை, ஒன்று இந்த மாதிரி ரவெல்லாம் போட்டு சாப்பிடும்போது இந்த ப்ரிப்பரேஷன்லாம் அந்த வேர்க்கடலை ஒன்று கடிக்கிற மாதிரி தான் நல்லாயிருக்கும். சூப்பராக. எஸ் எஸ் எஸ். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஒரு கிலோ அளவு என்ன? 1 கிலோ ரவைக்கு 3 கிலோ தண்ணி. இல்லை, எனக்கு அந்த மெஷர்மெண்ட் வேண்டாம், என் பக்கத்து வாங்க. ஓகே. இப்போது இந்த கப்பில் நான் ரவை எடுக்கிறேன், நான் எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? அதே கப்பில் 3 கப். 3 கப் தண்ணி. எஸ், 1க்கு 3. ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணுறவங்கள கிளாஸில் பண்ணுவாங்க. ஆமாம், கரெக்ட். அரை கிளாஸ், ஒரு கிளாஸ்னு. ஸோ அந்த அதுக்கேற்ற மெஷர்மெண்ட் கொடுத்தா கரெக்ட். ஊற்றும்போது சுடுத்துன்னு தான் ஊற்றுறாரு. ஆமாம். எதுக்காக சுடுதண்ணி ஊற்றுறீங்கன்னா காரணம்? சுடுதண்ணி சீக்கிரம் வந்து வெந்துடும் செஃப் நம்மளுக்கு. நல்லா நம்ம குழஞ்சி வரும். ஒன்று எடுத்துகிட்டு பாருங்க. இன்னொன்று எஸ் சார். கொஞ்சம் நம்ம சுடுதண்ணி ஊற்ற அப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம் நம்ம. ஓகே. ஏன்னா ரவையெல்லாம் நல்லா வறுத்துட்டோம். அந்த டைமில் கொஞ்சம் சூடான தண்ணி ஊற்றினா தான் அவர் சொல்கிற மாதிரி சீக்கிரம் வேகிறதுக்கும் ஒட்டாமல் வரும். இதுக்கு கொஞ்ச நேரம் நம்ம நல்லா கொதிக்கணும் செஃப். நம்ம கொஞ்சம் இறுகி வரட்டும் செஃப். இறுகி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தம் போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நெய், தேங்காய், கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இப்போ ரவை வேக வைக்கிற பக்கம் தான் வருது. எஸ் 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 எஸ். ரவை போட்டு 2 நிமிஷத்தில் அந்த கெட்டி பக்கம். ஆமாம் செஃப், ஆமாம். இப்போ நெய் நம்ம ஊற்றிடலாம் செஃப். ஏன்னா நெய் நிறைய ஊற்றுறதுனால நெய் நிறைய ஊற்றினா சூப்பராக இருக்கும். அந்த ஒட்டாத கெட்டி பக்கம் இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எஸ் சார். ஓகே. இதுக்கப்புறம் இப்போ தேங்காய் செஃப். துருவன தேங்காய் போடுங்க, நீங்களே போடுங்க செஃப். மலை சாரல் மாதிரி போடுங்க. ஒரு 50 கிராம். ஓகே, போடுங்க. போதுமா? போதும், தாராளமாக போதும் செஃப். ஓகே. இதுக்கப்புறம் கொத்தமல்லி, உங்களுக்கு பிடிச்ச கொத்தமல்லி. எனக்கு பிடிச்ச கொத்தமல்லி. பிடிச்ச கொத்தமல்லி போட்டாச்சா? வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோதான், முடிச்சிட்டான். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெட்டி பக்கமாக வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் கொலன்னு வைக்கக்கூடாது. சரி, அதை எடுத்து வந்தால் அப்படியே நிற்க வச்சா நிற்கணும். அப்படியே சும்மா ஒரு 1 மினிட்டோ 2 மினிட்ஸோ சும்மா மூடி வச்சா போதும். ஓகே. பாருங்க, நீங்கள் அல்வா மாதிரி வந்துச்சு பாருங்க. அடுக்கில் ஒட்டல. ஓகே, ரைட். கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 1 நிமிஷம் தம் போட்டு எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். சர்வ் பண்ணும்போது சாதா கொடுக்குறதுல சட்னியோட கொடுக்கணும்ல. நீர் சட்னி பண்ணிடலாம் நம்ம. நீர் சட்னிக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, உடச்சக்கல்ல வந்து ஒரு 60 கிராம் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து 2லேருந்து 3 பத்தை. தனி பச்சை மிளகாய் வந்து ஒரு 6லேருந்து 8 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. புளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுக்கோங்க. பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பல்லு நான் பூண்டு போட்டிருக்கேன். கொத்தமல்லி ஒரு ஃபுல் கை, புதினா ஒரு ஃபுல் கை, உப்பு தேவையான அளவு உப்பு, தண்ணி. இது நீங்கள் அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் திட்டமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றலாம். அவ்வளோ தண்ணியும் குடிப்பான். அரைச்சாச்சு. அந்த பக்கத்து காட்டுங்களேன். கரண்டி பக்கத்தில் வச்சுக்கேன் பாருங்க. அப்படியே நல்லா ஃப்ளோட்டிங்காக போது பாருங்க. கொஞ்சம் திக்னஸாக இருக்கு, நான் வச்சிருக்கேன். இன்னும் வேணா கூட லூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தாளிப்பே வேணாம் செஃப். இந்த சட்னிக்கு டேரெக்டாக அரைக்கிறோம், டேரெக்டாக ஊற்றுறோம், டேரெக்டாக சாப்பிட்றோம். அவ்வளோதான். ஈஸி வேலை. டக்குன்னு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி அப்படி கொடுத்தது. டேஸ்ட் பண்ணலாமா? எஸ் செஃப். எடுத்து தம்முனா ரைஸ் போடுற தம் இல்லைங்க, சும்மா அப்படி ஒரு 2 நிமிஷம் அந்த ரெஸ்டிங் டைம் மாதிரி கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இது பேருக்கு விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா தண்ணி கரெக்டான அளவு நம்ம போட்டனால நல்லா எப்படி உழுவுறாங்க பாருங்க. கெட்டி பக்குவமாக இருக்குது. ஆமாம், சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா தம் உடைக்கும் போது அந்த வாசம் வருது. எஸ் செஃப். நீங்கள் அந்த ஸோ எப்பவுமே அந்த ரவன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து கோவப்படுவாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப கண்டிப்பாக விரும்பி சொல்லுவாங்க. ஏன்னா இதில் எல்லாம் காய்கறி இருக்குது, முந்திரி பருப்பு இருக்குது, வேர்க்கடலை இருக்குது, எல்லாமே இருக்குல்ல. எஸ் 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 எஸ். டேஸ்ட் பண்ணலாமா? டேஸ்ட் பண்ணிடலாம். சுட ஆமாம், சுட 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 பால் மாதிரி, ஐஸ்கிரீம் பால் மாதிரி எடுக்கிற பாருங்க. ஆமாம் ஆமாம். சட்னி வந்து இந்த சட்னி எப்படி சாப்பிடணும்னா அப்படி மேலே ஊற்றணுமா? ஆமாம் ஆமாம். இது ஒரு ரோடு கட்டின்னு வச்சு சுற்றி ஆமாம், ரோடு கட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பக்குவத்தை சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், எப்பவுமே வீட்டில் அந்த ரவையை வச்சு பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரு குள பக்குவம் போயிடும். அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. கையில் ஒட்டே பாருங்கள், இது கையில் எடுத்தீங்கன்னா இது உருண்டு இப்படி இருக்கு பாருங்கள். என் விரலை பார்த்தா உங்களுக்கு தெரியும்.
இதுதான் நம்ம ஆயில் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம். ஸோ இதான் பக்குவம். அப்பா அல்டிமேட். அதாவது அந்த காரா பாத் இருக்குல்ல, அந்த காரா பாத்தோட முக்கியமாக வந்து அதாவது ராஜா இருந்தால் ராணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம். அந்த ராணி பார்த்தீங்கன்னா இந்த சட்னி அந்த பச்சையை அரைச்சி போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த பச்சையை அரைச்சுமா அந்த கொத்தமல்லி, அந்த புதினா, தேங்காய், அந்த பொட்டுக்கிற எல்லாமே சேருவோம். அந்த டேஸ்ட் தூக்கி தருது. ஆமாம் செஃப். இந்த சட்னி இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தொட்டு சாப்பிட்டோன்னா பிரமாதம். கண்டிப்பாக நிறைய பேர் வீட்டு போனால் அனுப்பிச்சுவாங்க. அப்புறம் இது வந்து நீர் சட்னி பேர் ஹரிஷ் சட்னி பேர் வச்சுருவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். லேட்டஸ்ட் இல்லை. தேங்க்யூ செஃப். சீரியஸாக சொல்கிறேன். ரியலி தேங்க்யூ. தேங்க்யூ செஃப். தேங்க்யூ ஸோ மச். உங்களை காண்டாக்ட் பண்ண அப்படி காண்டாக்ட் பண்ணுறது சொல்லுங்கள். இந்த மாதிரி எங்கள் ஸ்டைல் காரா பாத்தையும் கூட நீர் சட்னியை வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என் பேர் எம்எஸ் ஹரிஷ். எங்கள் கம்பெனி பேர் ஸ்ரீ ஜனனி கேட்டரிங் சர்வீஸ். நாங்கள் கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்காகட்டும், வெட்டிங்ஸ் ஆகட்டும், உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சூப்பராக பண்ணி கொடுப்போம். காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9840703703. இன்னொரு நம்பர் 9655342410. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய். டேக்கர். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. பாய்.